கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு நம்ம ஹயபுசாவை எடுக்க போறோம். இந்தியா 7 ஸ்டார் பஸ்ஸுங்களா இது? எவ்வளவு ஏமாற்றத்தை சந்திக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. ரொம்ப வலிக்குதுங்க, ஒரு மாதிரி இருக்கு. வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன, கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு நம்ம ஹயபுசாவை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை நம்பி தான் வந்து பண்ணேன். இன்னைக்கு வந்து பண்ண நம்ம ஜிங் பஸ் மேக்ஸில் போகிறோம். அண்ணா, இந்தியா 7 ஸ்டார் பஸ்ஸுங்களா இது? இதுதான் 7 ஸ்டார் பஸ். பஸ்ஸில் 7 ஸ்டார் இது வரைக்கும் என் லைஃப்லேயே கேள்விப்பட்டது இல்லைண்ணா. ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சைஸாக இருக்குது. அப்படியே நம்ம உள்ள என்ட்ரியை கொடுப்போம். ஸோ அண்ணன் தான் டிரைவர் போல. அண்ணா, இங்கே தூங்குனா ஏதோ ஒன்று அலாரம் வரும்னு சொன்னாங்களே. ஓ சரி சரி சரிங்க. எப்படின்னா இப்போ தூங்குனா அலாரம் அடிக்குமா? அப்ப டக்குன்னு வேக்கப் ஆயிக்கலாம். இப்போ வண்டி வந்து வால்வோன்னா செம்ம கம்ஃபர்டபுள்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்லா ஸ்பீடாகவும் போகும்னு சொன்னாங்க. ஆனா இதுல ஸ்பீடு இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, ஸ்பீட் கண்ட்ரோல். ஆமா, இது எல்லாமே லிமிட் தான், 80 தான். ஓ 80 தாண்டாது? 80க்கு மேல கிடையாது. இப்போ வர்ற வண்டி பூரா. பரவாயில்லப்பா, அப்போ நிம்மதியா போகலாம். இவ்வளவு நேரம் நம்ம டிரைவர் அண்ணா கிட்ட தாங்க இந்த கேமரா பத்தி இந்த ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கண்ணா செஞ்சா, ஸோ கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா கசக்கணும்னா, ஏதாவது டார்க் கிளாஸஸ் இல்ல ஏதோ ஒரு கிளாஸஸ் போட்டா, போன் பேசினா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதை அலாட் பண்ணுமாங்க. ஆக்சுவலி ரைடர் ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும், எல்லாருமே டிராவல் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தூங்கணும்னு நினைச்சு தூங்குறது கிடையாது. கண்டினியூவா ஓட்டுறதுனால அந்த ஒரு டயர்ட்ல சில டைம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா பிளைனான ரோட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா இல்யூஷன் வந்து கண்ணை மூடிடுவோம் நம்ம. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அலர்ட் கால் மாதிரி, அலர்ட் சவுண்ட் மாதிரி வந்தா டக்குன்னு நம்ம வேக்கப் ஆயிடலாம்ல. ஸோ இன்னைக்கு இந்த பஸ்ஸை பயங்கரமா ரிவ்யூ பண்றோம், அதுதான் பிளான். பட் டைம் ஆயிடுச்சு. இருக்கிற கம்ஃபர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜம்முன்னு தூங்கணும் போல இருக்குங்க. இந்த பஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணணும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனா தூங்கினா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நான் கண்டிப்பா காலைல லேட்டாக தான் எழுந்திருப்பேன். இது பயங்கர கம்ஃபர்ட்டா இருக்குங்க. வந்து ஏன் இந்த பஸ் இவ்வளோ கம்ஃபர்ட்டா இருக்குனாங்க, வால்வோவோட மல்டி ஆக்சல் பஸ் ஆமா, அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருக்குமாமா. ஸோ உள்ள வந்தோடனே ஜிங் பஸ் மேக்ஸோட வெல்கம் கிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்குமே தருவாங்க, நமக்கும் தந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உள்ள 5 வகையான பொருட்கள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷ் அண்ட் பேஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்நாக்ஸு நல்லா இருக்கு. குர்குரேவே ரவுண்டா பண்ண மாதிரி இருக்கு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. 7 ஸ்டார் பஸ்ஸில் வந்துட்டு இது ஏதோ ஹைஜீன் கிட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டிஷ்யூன்னு தான் நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோ பார்த்தேன். இல்லையே 2 என்னமோ இருக்கு. சானிடைசர், ஜில்ரா, கை கழுவு இருக்கு, மூஞ்சி கழு துடைக்கிறதுக்கு இல்லை அது இது. இது வந்து வெட் வைப்ஸுங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் ஃபுல்லாக வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தண்ணினா குடிக்க ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் இந்த பஸ் ட்ராவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி குடிச்சா வாஷ்ரூம் வரும். வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவர் நான் கிட்ட கேட்டோம்னா வைங்களேன், அடிக்கடியும் வந்து பண்ணால் நமக்கு கேட்கவும் கூச்சம். அதே மாதிரி வந்து பண்ணால் அவங்களுக்கும் நிப்பாட்ட முடியாதில்ல, ஏன்னா டைமிங்னு ஒன்று இருக்குது. இங்கே அந்த ப்ராப்ளம் கிடையாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வாஷ்ரூம் இருக்குது. இதுதான் அந்த வாஷ்ரூம். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த பஸ்ஸில் நைட்டு டின்னரும் தராங்க, பிரேக்ஃபாஸ்ட்டும் தருவாங்க, ஸ்நாக்ஸும் தருவாங்க. பரவாயில்ல. இது வந்து சாப்பிடும் போது குடிக்கலான்னு வச்சுருக்கேன், இது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு வச்சுருக்கேங்க. ஆக்சுவலி இதெல்லாம் 5 கோர் மீல்னு சொல்கிறாங்க. ஸோ 5 வகையாக இருக்குமாமாங்க. என்னடா இது, ஊறுகாவா, மீனா, சப்பாத்திடா? பஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டே போனோம்னா ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கேயே சாப்பாடு தராங்க. இது ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கடா. சாப்பாடு எப்படியா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா, எனக்கு பிடிச்சிருக்கு. கேமராவே ஹேண்டில் பண்ண தெரியாமல் கேமராமேனுக்கு அதுக்கு பேர் என்ன போடுவாங்க, ரெஸ்யூமை போட்டு அப்பாயிண்ட் ஆகி அவனை தம்பிக்கு கேமராவே ஹேண்டில் பண்ண தெரில. ஆனால் உண்மையாக எனக்கு நிறைய கேமராமேன் வந்தாங்க. ஆனால் தம்பி தான் செட் ஆனா கரெக்டாக. ஆனால் தம்பிக்கு கேமரா ஹேண்டில் பண்ண தெரில. பட் கற்றுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆகுது. சிப்ஸ் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்குன்னு யோசிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு ஒன்று ஞாபகம் இருந்துச்சு. அதான் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்காங்களே. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இந்த வாட்டி கண்டிப்பாக வண்டி வந்தோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு வாட்டி இப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் போய் ஏமாற வேண்டியதான். அதனால தான் சில vlogலாம் எடுத்தது போடவே இல்லை. சரி இந்த வாட்டி போகிறதே பயங்கரமாக ஒரு vlog எடுப்போம், அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி vlog எடுப்போம்னு பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் தெரிஞ்சிருங்க நம்ம வண்டி எடுக்கிறோமா இல்லையான்னு. எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க டிடிஎஃப் வண்டி எடுத்துடணுன்னு. ஃபுட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? 9 தருவேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன்.
ஜிங்க் பஸ்ஸை புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஜிங்க் பஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் கோயம்புத்தூர் டு சென்னை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஜிங்க் பஸ் டோட்டலாக 2 டைப்பில் இருக்குங்க. ஒன்று மேக்ஸு, இன்னொன்று ப்ளஸ். அதில் நீங்கள் மேக்ஸ் பஸ்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோமோ கோடில் வாசன்15 அப்படிங்கிற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அப் டு 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குங்க. டிடிஎஃப் இப்போ வந்து இந்த பஸ்ஸில் லெக் ஸ்பேஸ் டெஸ்ட் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலி நான் வந்து பண்ண ஒரு 5.96ங்க. எந்த பஸ்ஸில் போனாலுமே முட்டுற மாதிரி இல்லை முட்டிகிட்டே தான் இருக்கும். அதுலேயும் மெயினாக வந்து போனால் லக்கேஜ் தான் எட்டு போனோம்னு வைங்களேன், நம்ம இங்கே தானே வைப்போம். அது மேலே வைக்கிற மாதிரியோ இல்லை சைடில் கால் வைக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இதில் வந்து பண்ணால் நமக்கு ப்ளஸ் என்னென்னு வந்து பண்ணால் இந்த டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த டப்பாக்குள்ளெல்லாம் வச்சுட்டு ஃபுல் பண்ணி அதுக்கு மேலே வச்சுருக்கோம். ஃபுல்லாக சாப்பாடு எடுத்து வச்சுருக்காரு. ஒரு டப்பா வந்து பண்ணால் அடியில் போட்டாச்சு. இந்த டப்பா மட்டும்தான் இருக்குது, சும்மா இருக்குது. நான் சாப்பிட்டு கொடுத்தேன்னா ஸோ தம்பி சாப்பிட்டாங்கன்னா எல்லாம் சேர்த்து அனுப்பிச்சி விட்டுடலாம். ஸோ டெஸ்ட் பண்ணுவோமா? கரெக்டாக இருக்குது டிடிஎஃப். எனக்கு இப்போ வந்து 5.96 feet இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எவ்வளோடா 6 இருப்பேன்டா? 6 feet இருப்பீங்க. 6 5.9 இருக்கிறவங்களுக்கு எதுக்கும் சொல்லிக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குங்க ஹைட்டு. ஸோ டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 12:45 ஆச்சுங்க. அவ்வளோதான் தூங்க போகிறேன். ஆல்ரெடி பயங்கர டயர்டில் இருந்தேங்க, பயங்கர பசியில் இருந்தேன். ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே தூங்கினேன்னா காலைல 7 மணியை தாண்டி தூங்கிடுவேன். 7 மணிக்குள்ள கரெக்டாக இறக்கி விட்ருவாங்க. 6:30 மணிக்கே எழுந்துச்சுடா சொல்லும். ஓகே டிடிஎஃப், குட் நைட். காலையில் சந்திப்போம். பாய். டிடிஎஃப் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 3:38 ஆச்சுங்க. ஸோ வந்து 3:38 ஆச்சு. கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 மணிக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்டலம் கிட்டே இருக்கோம். ஸோ வந்து நம்மளோட ஆப்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துடும். டச் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம லைவாக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா இப்போ தண்டலம் தாண்டி போயிட்டுருக்கோம். 7 மணி இல்லைங்க, 7 மணிக்கு முன்னாடியே நம்ம போய் ரீச் ஆகிடுறோம். ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க டிடிஎஃப். ஸோ இதுலேயுமே 5 மீல் இருக்குமாம்மா. நம்ம போகும்போது கேப்லேயோ இல்லை ஆட்டோலேயோ வந்து பார்த்தா ஜம்மன் சாப்பிட்டுட்டு போகலாம். டைம் வந்து பண்ணா 6:46ங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. Many hours later. டிடிஎஃப் அவ்வளோதாங்க. குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எதில் போகிறோம்னு வந்து பண்ணால் நம்ம தேன் மிட்டாயோட வண்டியில் தான் போகிறோம். ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குங்க. நம்ம துரு விக்ரம் சார் சொல்லுவார்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குதுங்க அப்படிம்பாங்கல்ல, அதே சேம் சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். எவ்வளோ ஏமாற்றத்தை சந்திக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நம்ம பசங்கள்லாம் வந்து பண்ணால் ஹயபுசா அப்டேட்டு, கார் அப்டேட் எல்லாம் கேட்கும்போது நான் அப்படியே வந்து பண்ணா டக்குன்னு வந்து பண்ணா நான் லாயர் அண்ணாக்கு தான் கால் பண்ணுவேன். எனக்கு வந்து பண்ண இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் அதுல ஒரு 1% மேபி நம்ம கத்துந்திருப்போம் இந்த ஒரு 3 வருஷத்துல. பெருசா நமக்கு அதெல்லாம் நாலேஜ் இல்லைங்க. ரிசர்ச் பண்ற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு டைமும் கிடையாது. ஸோ யூடியூப்ல vlog எடுக்கணும், பிஸ்னஸை பார்க்க கூட டைம் கிடைக்கிறது இல்லைங்க. யூடியூப்லேயே முழு டைமும் ஓடிடுதுங்க. இப்போதான் கொஞ்சம் டைம் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஏன் நமக்கு கார் லேட்டு, ஏன் இப்போ பைக் லேட்டு அப்படின்னா, காருக்கு இது வரைக்கும் 2 ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் ஃபைலே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1.25 வருஷத்துல 2 ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் ஃபைலே பண்ணியிருக்காங்க. அப்படி 2 ஃபைல் பண்ணா எப்படி கிடைக்கும்? இந்த ஒரு 3 வருஷம் 2.25 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும். அப்படியே வாசர் நீ பண்ணல, ஏன் ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு தெரியலைங்க. நமக்கு தெரிஞ்சது லாயர் நாக்கு கால் பண்ணி என்னென்ன ஆச்சுன்னா 1008 காரணம் சொல்றாங்கங்க. நம்மளும் ஒரு காரணமும் நம்பி அது போக லைஃப்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு லாயர் வச்சுட்டோமா சரி அவர் பார்த்து பாருன்னு சொல்லி விட்டுறோம். இல்ல அவர் லேட் பண்றாருன்னா டக்குன்னு வேற ஒரு வக்கீல மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைமும் கிடையாது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வர மாட்டேங்கிறோம். அதனால மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு லேட்டுங்க. ஸோ இன்னைக்கு கூட வந்து பார்த்தா இன்னைக்கு நீங்கள் வாங்க வாசன் உங்களோட அப்பீரன்ஸை காமிச்சிட்டா போதும், இன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துடலான்னு சொன்னாங்க. என்ன உண்மை என்ன பொய்னே தெரில. ஸோ இப்போ கேட்டால் இல்லை வாசன் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பிஆர்ஐ நம்பர் பண்ணிடுவாங்க. அது ஒரு நம்பர் சொன்னாங்க, அந்த நம்பர் பண்ணிடுவாங்க. ஹைபோசா விட்டு வந்துட்டு அதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் அஜீஷ் எடுத்துகிட்டு போனா இல்லைங்க கோர்ட்டுக்கு ஒரு நம்பர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ வந்து அந்த நம்பர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மேஜிக் மூமெண்ட் அண்ணா இருக்கார் இல்லைங்க, அந்த அண்ணாக்கு வந்து பண்ண இந்த கோர்ட் நாலேஜ்லாம் ரொம்ப அதிகம். அண்ணா இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணி 3வது பெட்டிஷன் போட்டக்கப்புறம் தாங்க நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இதாகி அதுக்கப்புறம் நமக்கு காரே வந்துச்சு. ஈவன் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிக்னேச்சர் போடுவாங்கல்ல, அதுக்கு பேர் ஷூரிட்டிம்பாங்க. அந்த ஷூரிட்டி போட்டது கூட வந்து பண்ணால் நம்ம அண்ணா தான். ஸோ வந்து
சொத்து பத்தெல்லாம் வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷூரிட்டி கொடுக்கணும். ஸோ அது கூட நமக்காக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். ஸோ அப்போ கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷூரிட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி என்னோட பழைய வக்கீல் கிட்ட கேட்டேன். தம்பி நானே போட்டுறேன்ப்பான்னாரு. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நானே பண்ணிடுறேன்ட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வசன் நான் பண்ண முடியாது, இது ஒரு காரணம் அது ஒரு காரணம், என் வாழ்க்கையில் 1008 காரணம் மட்டும்தாங்க மிச்சம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் போட்டு செக் பண்ணலான்னு சொல்லி இந்த காஞ்சிபுரம் கேஸோடது போட்டு பார்த்தோம்னா சரியா வர மாட்டேங்குது. கேட்டால் அது 2023 ஸோ வராதுங்கிறாங்க. ஆனால் 2013 15 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே அப்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி வக்கீல நாங்கள் கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் அவங்களுக்கு நம்ம கிட்ட பேசவே சரியா டைம் இருக்க மாட்டேங்குது. கோர்ட்டில் வந்து ஜட்ஜு உட்காந்துட்டாங்க, டக்குன்னு போய் நான் பேசிட்டு வரணும், அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லி 1008 காரணம் சொல்கிறாங்கங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அட்லீஸ்ட் நான் ஹயபுசா இருக்காது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அட்லீஸ்ட் ஹயபுசாவை பார்க்க முடியுமா? ஏன்னா 3 வருஷத்துல பார்க்கவே இல்லைங்க. கடைசியா பார்த்தது வந்து பண்ண அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட நான் அன்கான்சியஸ் தான். ஆக்சிடென்ட் ஆகும்போது ஓட்டிட்டு போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அந்த கிராஷ் ஆகும்போது கூட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஃபுல்லா அன்கான்சியஸ். நான் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஓவரா போயிடுச்சு. கரெக்டா பிரேக் பண்ணேன்னு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு வண்டி தூக்குனது கூட தெரியல, பிரேக் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஸோ வண்டி வந்து இப்படி போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து தாங்க பார்த்தேன். பக்கத்துல இருந்து கூட நான் பார்த்தது இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிலாம் பீஸா போயிடுச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வண்டி கீழே விழுந்தது அப்படிதான் இருந்தது. அன்னைக்கு வந்து அஜி வந்து வண்டியை வந்து கோர்ட்டுக்கு எட்டு போனாங்கல்ல, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓரளவுக்காவது இருக்குன்னா அது புரிஞ்சுது. ரொம்ப வலிக்குதுங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்ப்போங்க. அப்படி இல்லைனா வேற ஒரு லாயரை வைக்கலாம். இனிமேல் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடாது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து பண்ண ஆட்டோமேஷன் இப்போதைக்கு வந்து பண்ண பட வேலைகள் எல்லாத்தையும் தள்ளி போட்டிருக்கேன். ஸோ பிஸ்னஸ் எல்லாமே தள்ளி போட்டிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு நோக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் சேனலில் நான் வந்து ஆட்டோமேஷன் பண்ணணும். ஸோ என்ன ஆனாலுமே நான் வந்து பண்ண ஒரு யூடியூபருங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஆளானாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பை வந்து பண்ண விட்டுறவே கூடாதுன்னு இருக்கேன். அதுக்கு மெயின் காரணம் என் டிடிஎஃப் மட்டும்தான். நான் ஒன்றுமே இல்லாதப்போ என்னோட திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்தது அது நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் காசு வருது வரல, ரீச் போகுது போகலை. ஐஷோ ஸ்பீடன்னா கண்டினியூவாக வந்து பண்ணால் லைவ் பண்ணிகிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு ரீச்சே இல்லையா, சேனலே குயிட் பண்ணிடலாங்கிற மாதிரிலாம் இருந்தாராம். ஆனாலும் ரெகுலராக வந்து பண்ணால் ஒரே ஒரு வியூவர் மட்டும் ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அந்த ஒருத்தருக்காக மட்டுமே லைவ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அவரோட சப்ஸ்கிரைபர் மேல இருக்கக்கூடிய அவரோட லவ்வை காட்டுது. அது போக அவரோட டெடிகேஷனல் லெவல் காட்டுது. ஸோ எனக்கு இவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க, நான் எப்படிங்க இந்த யூடியூப்பை குயிட் பண்ணுவேன்? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் யூடியூப் விட்டுறக்கூடாதுன்னு தாங்க ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து பண்ண எனக்கு டைமுங்கிறதே ஒன்று கிடைக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, வீடியோவும் நம்மளே எடுத்து வீடியோவும் நம்மளே எடிட் பண்ணி தம்ப்நெயிலேருந்து எல்லாமே நம்மளே பண்ணி ஸோ எவ்வளோ செலவாயிடுதுன்னு டைமு. தூங்க கூட டைம் இருந்தது இல்லைங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட் 8:20 பக்கம் ஆச்சுங்க. என்னவாஸ் ஆச்சு, ஹைபுசாவை எடுத்துட்டேன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு எடுக்க முடியல. நம்பிக்கையை தளர விட்டுருவேன் டிடிஎஃப். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக எடுப்போம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புங்க. ஸோ எங்கப்பா என்ன கிராஷ் ஆனால் இங்கேயா, இந்த இடம் தான் அப்படியே ஓவர் பண்ணி பட்டுறா. ஸோ டிடிஎஃப் ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல தான் நான் ஹயபுசாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருந்திருக்கேன். ரொம்ப தூரம் போய் வந்திருக்கேங்க. இது ஆக்சுவலி நல்ல ஒரு பள்ளம். இங்கே பாருங்கள், இது ஒரு பள்ளம், இது ஒரு பள்ளம். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் பறந்து வந்து விழுந்திருக்கேன் டிடிஎஃப். ஆக்சுவலி லென்த்தும் பெருசு, ஹைட்டும் பெருசு. இவ்வளோ பெரிய கிராஷ்லேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே அந்த கடவுளோட புண்ணியம். என்ன இந்த ஸ்பைன் ஃப்ராக்சரும் இந்த இடுப்பில் இருக்கிற பல்ஜும் தான் வந்து பண்ணால் லைஃப்பில் இன்னும் நம்மளை முன்னேற விடாமல் கொஞ்சம் தடுத்துட்டு இருக்க ஸ்கில்ஸ் ரீதியாக. பட் எல்லாமே நல்லதே நடக்கும். இன்றைக்கி ஹயபுசா வந்துடும்னு சொன்னாங்க. நானும் நம்பிக்கையோடு வந்து இதே மாதிரி எக்கச்சக்கமாக டைம் நம்பிக்கையோடு இருந்து வந்திருக்கேன். ஓகே, எல்லாம் இருக்கிறது தான். ஸோ பார்த்துக்கலாம். ஹயபுசாவை பாத்தியா வாசானா பார்த்தேங்க. கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தேன். டேமேஜாக தான் இருக்குது. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணாங்கன்னா பயங்கரங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் ஹயபுசாவை பார்த்துட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் 3 வருஷத்துலங்க 3 வருஷம் 3.25 வருஷத்துல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பைக்கை இவ்வளோ பக்கத்துல நான் பார்த்ததே கிடையாது. எல்லா டைமுமே வந்து பாருங்க ரொம்ப தூரத்துல இருந்து தான் பார்ப்பேன். வண்டியில என்ன அடிபட்டுருக்குன்னு கூட நான் இது வரைக்கும் சரியா பார்த்தது கிடையாது. பட் என்னை பொறுத்த அளவுக்கு வண்டி ரொம்ப அடிபட்டுருச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் ரெடியே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்ததுல தான் தெரியுது வண்டி வந்து பண்ணா 50% முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு 50% வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு கிளைம் பண்ணி தரலன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது பைக்கை வாங்குறத விடவே ஜாஸ்தியா இருக்கும். ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச நம்ம ஹயபுசாவை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து நமக்கு புது ஹயபுசா கொடுப்பாங்க. நமக்கு 3 lakhs 2 lakhs அந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும். எதனால அவங்களே எப்படி பண்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா
இதனால தான். ஸோ வந்து தனித்தனியாக பொருளை வாங்கி மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா புது ஐபுசாவோட காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லி தான் இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புது ஐபுசா கொடுப்பாங்க. இப்போ என்னதான் வசா சொல்கிறாங்க கோர்ட்டில் அப்படின்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோங்க, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சைடு, அதாவது போலீஸ் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பண்ணணும். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருக்கு. ஸோ இப்போ போய் கேட்டு நல்லா தெளிவாக உட்காந்து பேசிட்டு வந்ததில் தெரிஞ்சுது. நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா போய் பக்கத்தில் உட்காந்து எல்லாமே கேட்டுக்கலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பேட் மெமரி. ஸோ அதை பற்றி நான் யோசிச்சாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தற்செயலாக நடந்த ஆக்சிடென்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ஃப்ராக்சர் அவ்வளோ வலி தருது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எங்கிட்ட இருந்து நிறைய விஷயம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நினச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாகவே இருந்துட்டு இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது லாயர் மூலியமாகவே பேசிகிட்டு இருந்தது. பட் இப்போ போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு நம்பரே பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி. இப்போ இதுக்கு அடுத்த நகர்வுகள் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நல்லதே நடக்கும்ன்ற சொல்லி நம்புவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ டைமில் எங்கேயாவது வெளியே போகணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்து போகணும். மெயின் மேட்ரே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் தாங்க. நான் தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி வாஷ்ரூம் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து டிரைவர் நட்டு நிப்பாட்ட சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிப்பாட்டுறேன் பாரு, அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நிப்பாட்டுவார். அடிக்கடி நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்கும் போதே நமக்கு சங்கடமாக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்லேயே வாஷ்ரூம் இருக்கிறதுலாம் ரொம்ப சூப்பரான விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பெக்ஸஸ் மாப்பில் எடுத்த மாதிரி ஹைபஸாகவே எடுப்போங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். டிடிஎஃப் ஒரு பெரிய நெக்ஸ்ட் ட்ரிப் கிளம்ப போகிறோம். ஸோ அது என்ன ட்ரிப்பு, எதில் போக போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, டாடா பை பை, டேக் கேர். வேகம் போகிற சிவப்பாங்க, நம்ம ஹெல்மெட் போட முடியாதீங்க. பட் டிடிஎஃப்ல வைக்கும் ஸ்டார்ஸ் பார்த்து போதுவாங்க. சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.